இவர் எழுதினாராம் கமலஹாசனுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி. நான் வெற்றி பெற்றவன் ஒரு படத்தில் எழுதியிருக்காரு. இமயம் தொட்டு விட்டவன் அதுதான் எழுதியிருக்காரு கமலஹாசன். அது இன்றைக்கி உண்மையாயிடுச்சுங்க. பார்த்துக்கோங்க, கவிஞர் எவ்வளோ பாரியால் எவ்வளோ நாட்டை முட்டாள மக்களை முட்டாளாக்குற கவிஞர் பாருங்கள். நான் வெற்றி பெற்றவனை உண்மையாக்கிட்டாரான். கோயம்புத்தூர் தொகுதியில் எம்எல்ஏவில் வானதி சீனிவாசன்ட்டான் 900 ஓட்டில் தோற்று போயிட்டார். எம்எல்ஏ தொகுதியில் தோற்று போயிட்டார். ஆனால் இவர் மீட்டு கவிஞர் சொல்கிறார் நான் வெற்றி பெற்றவன் எழுதுனதை உண்மையாக்கிட்டாரான் எம்பியாக வந்ததில். இமயம் தொட்டு விட்டவனா இங்கே இருக்கிற பரங்கிமலை அளவு கூட தொட முடியலை. ஜெயிச்சா தானே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே. இமயம் தொட்டு விட்டவன்னா எந்த அளவுக்கு அது உண்மையாக்கிட்டாரு. வேறு பகையை மூட்டி விட்டவன் முட்டி விட்டவன் எழுதியிருக்காராம், மூட்டி விட்டவன் எழுதியிருக்காரான்னு தெரியல. பகையை முட்டி விட்டவன்கிறார். எங்கே பகையை முட்டி விட்டார்? பகையை கருணாநிதியும் ஸ்டாலினையும் திமுகவையும் காய்க்கு வந்தபடி திட்டிட்டு பகைமையை எங்கே முட்டினார். போய் காலில் விழுந்துட்டார். உதயநிதி ஸ்டாலினை கூட்டிகிட்டு போய் காலில் விழுந்துட்டார். எங்கே போய் பகையை முட்டி விட்டவன்னா தீயை தொட்டு விட்டவனா? தீயை எங்கே தொட்டார்? தீயை பார்த்து பயந்து ஓடி காலில் விழுந்து தான் பதவியை வாங்கினார். இதையும் வெக்கம் இல்லாமல் வைரமுத்து சொல்லி நான் எழுதுனதை பூரா அவர் சாதிச்சிட்டாரு, உண்மையாக்கிட்டாருன்னா அப்போ நாட்டில் படிக்கிறவன் எவனும் இல்லை, அறிவாளி எவனும் இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்களா? எழுதுனது பூரா பொய்ய கமலஹாசனை பற்றி, ஆனால் அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி கமலஹாசனை பற்றி ஒரு கவிதை இன்றைக்கி பதவியேற்றதற்கு எழுதியிருக்கிறார் மீட்டு கவிஞர் வைரமுத்து.